இதே அதிருதுப்பா. தற்போது கிடைத்துள்ள மேலும் ஒரு அண்மை செய்தி. திருவண்ணாமலை மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே தண்டாரப்பட்டு பகுதியில் 6 மாதங்களுக்கு முன்பு கட்டப்பட்டிருந்த ஒரு பாலமானது தற்போது வெள்ளத்தால் இடிந்து விழுந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், இந்த பாலம் எப்போது உடைந்து விழுந்தது? இது குறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக பவித்ரா, பெஞ்சால் புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக வரலாறு காணாத மழை கொட்டி தீர்த்தது. மாவட்டத்தில் முக்கிய நீர் ஆதாரங்கள் விளங்கக்கூடிய சாத்தனூர் அணை, குப்பணத்து அணை, மிருகண்ட அணை, செம்பகத்தோப்பு அணை ஆகிய முக்கிய நீர் ஆதாரங்களுக்கு முழு கொள்ளளவு எட்டி உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. தொடர்ந்து பெஞ்சால் புயல் காரணமாக சாத்தனூர் அணையிலிருந்து சுமார் 1,68,000 கன அடி நீர் திறக்கப்பட்டதன் விளைவுதான் அந்த பாலம் இடிந்ததற்கு காரணம். தற்போது தென்பெண்ணை ஆற்று வழியாக கட்டப்பட்டுள்ள அந்த பாலம் விடிந்த காட்சி தற்போது வெளியாக அதை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து திருவண்ணாமலை, விழுப்புரம், திருக்கோவில் மாவட்டத்தில் உள்ள தென்பெண்ணை ஆற்று கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்த நிலையில் தற்போது அந்த பாலம் இடிந்து விழுந்து தற்போது ஊருக்குள்ளும் தண்ணீர் புகுந்த காட்சிகளும் நம்ம பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாமட்டு ஊராட்சி ஒன்றியம் அகரம், பள்ளிப்பட்டு, தொண்டாமுத்தரை இணைக்கும் வகையில் 16 கோடி மதிப்பில் மேம்பாலம் கடந்த 6 மாதத்துக்கு முன் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்த நிலையில் அதனை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுத்துறை திறந்து வைத்தார். தொடர்ந்து இந்நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக 16 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட அந்த பாலமானது இடிந்து விழுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதனுடைய காட்சியை நாம் தொடர்ந்து அடித்துச் செல்லப்பட்ட மேம்பாலத்தை உடனடியாக சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்களும் விவசாயிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பவித்ரா, தகவலுக்கு நன்றி மணிகண்டன்.